சில கல்லூரியில படிக்கிற பெண் பிள்ளைகள், ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பிள்ளைகள் ஊழியக்காரிடத்துல ஜெபித்து கொள்ளன்னு ஹாஸ்டல்ல பொறுப்பா இருப்பாங்கல்ல, அவங்களோட என்னை பார்க்க வந்தாங்க. அப்ப அந்த பிள்ளைகளோட பேசி ஒவ்வொரு காரியமா ஜெபம் பண்ணினேன். அதுல ஒரு மகள் சொன்னாள், அவள் பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுதா. ஏமா அழுகிற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நான் 3 வருஷம் அந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். இந்த வருஷத்தோட இந்த படிப்பு முடிஞ்ச நான் வீட்டுக்கு போகணும். அதை நினைச்சாதான் எனக்கு அழுகை வருகிறது என்றாள். எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, என்கிட்ட பாசம் காட்ட யாருமே இல்லை. உடன் பிறந்தவங்க இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அனாதை போலதான் நான் இருக்கணும். நான் என்ன செய்தாலும் குற்றம், எதை பார்த்தாலும் குற்றம். முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க, என்னை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏண்டா அந்த வீட்டுக்கு போறோம்னு சொல்லி என் இருதயத்துல வேதனை. அதனால அழுகிறேன். ஒரு நொறுங்குண்ட உள்ளம், பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளம். ஒரு வாலிப வயசுல பெற்றோரோட நான் போய் சந்தோஷமா இருக்கணும் என்கிற ஒரு ஆசை இருந்திருக்குமே. ஆனா அங்க அன்பு காட்ட யாரும் இல்லை. அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அவளை தொட்டாரு. ஆண்டவருடைய பிரசன்னம் தொட்டாரு. ஆண்டவர் பேசினா, நான் இருக்கிற உனக்கு, நான் உனக்கு தகப்பனா இருப்பேன், தாயா இருப்பேன், உனக்கு சகோதரனா இருப்பேன்.